ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம பாஸ்தா சுட தண்ணியில் வேக வச்சுக்கலாம் நல்லா. இது கூடவே நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா செய்ய தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம தேவையான அளவு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா இதாகிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாஸ்தாலையும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம 2 தக்காளி, பெரிய தக்காளி நல்லா அரைச்சி வச்சு எடுத்துருக்கோம். இது நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூளும் கறி மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூனும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம 2 முட்டை உடச்சி ஊற்றுக்கலாம். இது அடுப்பு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு கொஞ்சம் பக்கத்தில் இது பார்த்துக்கோங்க. இது அதிகமாக மிக்ஸ் பண்ண வேணாம், அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை நல்லா வேக வச்சு வடிகட்டி நல்லா எடுத்துக்கிட்டோம். இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு, நம்ம இறக்கிக்கலாம்.